2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். 2:12. அப்போ அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ அவரோடு கூட எழுந்திருக்கணும்னா அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கணும்னாக்கா அவரோடு கூட ஜீவனையும் கொடுக்கணும். ஜீவ வார்த்தை பேசணுமா இல்லையா? அவன் ஜீவ வார்த்தை பேசாமலே அவரோடு கூட மறிச்சு அவரோடு கூட அடக்கம் பண்ணி அவரோடு கூட எழுந்துக்க முடியாது. அவர் ஜீவ வார்த்தையை பேசுறதுனால தான் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இதாவே உங்களுடைய கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை கொடுத்தாரு. ஈட்டியால் கொத்தவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. ஆதாம்லேருந்து 2ஆவது வரைக்கும் ஜீவனை கொடுத்தாரு. அதனால தான் அவரோடு கூட எழுப்பினார். அதுதான் சொல்றாரு, தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். தேவனுடைய செயல் மேலுள்ள விசுவாசம். கொலோசியர் 2:12. எவ்வளோ நேரம் சோசரம். கொலோசியர் 2:12 ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம். ஆமாம், பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு. பாவத்தையும் மனத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஒத்ததுனால அடக்கம் பண்ணப்பட்டார். தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட ஏந்துகொள்ளாகும்னாக்கா அந்த பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்டவர் தேவி நீதி உயிர்த்தெழு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு 3ஆம் நாள் உயிரோடு கூட ஏந்துட்டார். இதுபடி கொலோசியர் 2:12 நல்லா தெளிவாப்படி. கொலோசியர் 2:12. Having been buried with him in baptism, in which you were also raised with him through your faith in the working of God who raised him from the dead. அதமா ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகனாக்கா எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்? பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கிறார். அப்போ பாவத்தையும் மரணத்தையும் பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை கொடுத்து அடக்கம் பண்ணப்படுறாங்க. அப்புறம் எப்படி உயிரோடு கூட இருந்தாங்கன்னா அந்த பாவத்துக்கும் அந்த மரணத்துக்கும் பரிகாரமாக தேவி நீதி உயிர்த்தெழும் கொடுக்குறாரு. பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்பித்து, அதான் தேவி நீதி ஜீவ விச்சத்தை கொடுக்குறாரு. பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தனால இங்கிலீஷ் தமிழ் பாரு, அவரை மரித்தோலிருந்து எழுப்பின அடக்கம் பண்ண அதிலே அவரை மரித்தோலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள 12வது வசனம். 12வது வசனம் கொடுங்க. ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஞானஸ்நானது சிலுவை, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். இப்போ பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டாக்கா ஒன்று அடக்கம் பண்ணிடுவாங்க, மரணம் வரும். பத்தமா அது வச்சா இயேசுக்கு இந்த பாவத்தையும் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. 2 கொரிந்தியர் 5 நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கலாத்தியர் 3:14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியமே நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ இதெல்லாம் ஏற்றுக்குதுமே. பாவமும் மரணமும் வந்தபோது அவர் பரிகாரத்தை தேவி நீதி உயிர்த்தெழுதலும் பேசுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னி, அதான் தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம். காட் இங்கிலீஷில் கொடுக்குது தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம், தேவனுடைய செயலின் மேல் விசுவாசம். 2வது வசனம்
இந்த தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே ஹம், அதிலே அவரை மரித்தோலிருந்து எழுப்பின. அந்த மரித்தோலிருந்து எப்படி எழுப்பினார்? பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதத்திலிருந்து. தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம் தான் இந்த பாவத்துக்கும், மரணத்துக்கும், தரித்திரத்துக்கும், பாதாளத்துக்கும் பரிகாரம் பண்ணுறது. தரித்திரத்துக்கு பரிகாரம், ஆதாமின் தரித்திரத்துக்கு பரிகாரம். அது ஒரு மரண சக்தி. தரித்திரத்தை அடக்கம் பண்ணா இயேசுவின் ஐஸ்வர்யத்தை, பிதாவுடைய ஆவித்தின் ஜீவரத்தத்தை, தேவனுடைய ஐஸ்வர்யம், பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யம். ஆதாம் ஏவாளும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் வந்து பிசாசின் ஐஸ்வர்யம் கிடையாது. தேவனுடைய ஐஸ்வர்யம். எல்லை கண்டுபிடிக்க முடியாத, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம். அது தேவனுடைய ஐஸ்வர்யம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்த ஐஸ்வர்யம். அது பிதாவாகி பிதாவுடைய ஆவியத்தின் ஜீவனை விட்டாரு. ஈட்டியால் குத்துறோம். ஆதாம்லேருந்து முழு உலகம் கொடுக்குறாரு பாரு. இப்போ தரித்திரம் அடக்கம் பண்ணப்படுது, பாவம் அடக்கம் பண்ணப்படுகிறது, வியாதி அடக்கம் பண்ணப்படுகிறது, பாதாளம் அடக்கம் பண்ணப்படுகிறது. அப்போ ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட எழுந்தவர்களாகவும். அப்போ அவர் சிலுவையில் அறையப்படும் போது நம்முடைய பாவத்தையும், நம்முடைய மரணத்தையும், நம்முடைய தரித்திரம், நம்முடைய சாபத்தையும், நம்முடைய தரித்திரத்தையும், பாதாளத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தை காட்டினார். அங்கே சபிக்கிறவங்கிறான், நிந்திக்கிறவங்கிறான், ரோமர்கள், யூதர்கள் சபிக்குள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கு நன்மை செய்கிறாரு, சத்துருக்களை சிதைக்கிறாரு, உங்க துன்பப்படுத்துகிற ஜபம் பண்ணாரு, கிறிஸ்துவ கொடுக்குறாரு, ஜீவரத்தை கொடுக்குறாரு. அந்த பிதாவே இப்படிகள் ஆவி ஊற்றி ஜீவன்ற வாதிக்கிறது. வீட்டு அதே ஜீவரத்தை ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. உடனே அவரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார்மா. புரியுதா? அப்போ ஞானஸ்தானத்தினால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்ல, அப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்தை அடக்கம் பண்ணுறோம். தண்ணீர் கல்லறை ஞானஸ்தானம்னா அவரோடு கூட எழும்போது அப்போ ஜீவ வார்த்தையை பேசணுமா இல்லையா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஞானஸ்தானம் என்பது என்ன பேசணும்? பிதாவே இவருக்கு ஆவி ஊற்றி ஜீவரத்தை கொடுக்கணும். அதில் ஏசு ஜீவனில் தேவ நீதி உயிர்த்தது. ஏசு சொல்கிறா, நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். வீட்டால் ஆதாமிலிருந்து முழு ஜீவரத்தை கொடுக்குமா இல்லையா? அது தேவ நீதிட்டு உயிர்த்ததல். வாய்னெல்லாம் கொடு, வாய்ப்பேச்சு கிடையாது. கொடுக்கும்போது தேவனுடைய செயலின் மேல விசுவாசத்தில் அவரோடு கூட 3ஆம் நாள் ஏற்றுக்கிட்டான். கிறிஸ்து எழுந்தின பிறகு இனி பாவத்துக்கு மறிப்பதில்லை. என்ன கொடுக்குது? அப்போஸ்தலர் இல்லை, பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதனால பாவத்துக்கு பேய்க்கலாமா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுடைய பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன சமாதானம். அப்போ ஆவியின் சிந்தை ஜீவவாசை, ஜீவரத்தம், பிதாகுமார் பசுதாகி ஆதாம் முழு உலகத்துக்கு. இவர் ரோமர் 6ல் அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6 மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்போ பாவத்துக்கும் மரணத்துக்கும் மரிச்சுட்டு அபாலி செய்யப்பச்சு. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படும். தேவி நீதிட்டு உயிர்த்தல் அதிகம் வல்லமையாக நமக்குள்ள வேலை செய்யணும். படி ரோமர் 6:7. மரித்தவன் எங்க பாவத்தின் சம்பளமான மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்போ கிறிஸ்துவோட மரிக்கும் போது அந்த ஜீவ வார்த்தையை பேசணுமா இல்லையா? பிதாகுமார் ஆதாம் வந்து முழுவதுக்கு அந்த ஜீவ வார்த்தையை தான் விட்டாங்க. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர் இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்குத்தை தாங்க. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தெழு, தரித்திரத்துக்கு பரலோகிற தேவடைய ஐஸ்வர்யம், பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யம். அதை பிதாகுமார் பசு ஆதாம் உணர்வுமாக கொடுக்கணும். அப்போ தான் மரித்தோலில் ஜெயிக்க முடியும். புரியுதாம்மா? அப்போது ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம்னா எப்படி பேச்சாரு? கிறிஸ்து பாவத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டு
ஜீவ வார்த்தை பேசணும் 3ஆம் நாள் எழுந்துக்கிறாரு. கைவிட்ட பிதா மேல கோவம் இல்லை, காட்டி கொடுத்த யூதாஸ் மேல பகை கசப்பு, ரோமர் யூதர் பகை கசப்பு இல்லை. ஆதாம் வந்து 2வது வீடு உரித்து ஜீவனை கொடுக்குறாரு. அதனால தான் 3ஆம் நாள் அவர் மருத்துவம் எழுப்பினாரு. அந்த ஜீவ வார்த்தையை நீ பேசணுமா இல்லையா? பிதாகுமார் பசுத்தாய்க்கு பேசணும், ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பேசணும், வாய்நாள்லாம் பேசணும், இடைவிடாம பேசணும். இப்போ மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டுறான். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் மறிச்சிட்டியான். அது அபாலிசஸ், பாவம் சாபம் தரித்திரம் வியாதி வறுமை விடுதலையாக்கப்பட்டு ஜீவனில் மெச்சூர்ட் ஆகணும். அவனும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார். அப்போ மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்து 9வது வசனம் படி. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இப்போ இனி நன்மை தீமை போக மாட்டாரு, ஜீவ விஷயத்துக்கள்லேயே தான் இருப்பாரு. அப்போ மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து, நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவத்துக்கு மறித்து தேவநீதிக்கு பேசிட்ட, திருப்பியா நன்மை தீமை வாழ்க்கைக்கு போற. சுயநீதி அநீதி கண்களிச்சம் வாஞ்சி ஜீவனை திருப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்து, இனி பாவத்தின் சம்பளம் மரணம் வராது அவருக்கு. மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஜீவன்லே இருக்கிறார். இன்னைக்கு 2025 வருஷம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜீவ உலகத்தில் ஜீவ வார்த்தை ஜீவ சரு தேவனுக்கு தனக்கு உலக பரலோகத்தில் ஜகஜகனுக்கிறார். பூமியில் ஆவியான ஜீவனுள்ளவராகிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவராக, நீ ஜீவனுள்ள தேவடைய ஆலயமா இருக்கிற. புரியுதா? அந்த தேவி நீதிட்டு உயிர்த்தது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற வாய்நாளெல்லாம் உன்னை பீட் பண்ண அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது. சபிக்கணும் ஆஸ்வதிகள், பகை கூட்டு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை செய்யுங்கள், துன்பப்படி ஜெபம் பண்ணுங்கள், கிறிஸ்துவை கொடுங்கள், இயேசு ஜீவன் சபிக்கணும் ஆஸ்வதி, இயேசு ஜீவ சரு ஜீவனத்துக்கு கொடுத்து ஆஸ்வதிகள், பகை கூட்ட நன்மை இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து பகை கொண்டு ஜெயிக்கக்கூடாது. உங்கள் துன்பம் ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ண வேண்டிய உம்முடைய நாம் உம்முடைய இயேசு நாமம் இது ஜீவ சரு ஜீவனம் தேவி நீதி தூர் இயேசு சாமன வாக்கு தத்துவம். அதனால் தான் இயேசு திருடவும் கொள்ளவும் அழிப்பும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தார். அதனால இயேசு ஜீவ மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாகலாம். அந்த கிறிஸ்துவ நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தல் இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தந்தது. அப்போ மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று. இப்போ தேவனுக்கென்று தான் நம்ம பேசியிருக்கிறோம். அது பிழைக்கிறதுக்காக ஜீவரத்தை கொடுக்குற ஈட்டியால் குத்துற காரியத்தை கொடுக்குறது. ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய் கூட குத்தாம இல்லையாமா? எங்காவது ஒரு ஆள் விட்டாரா? அதனால் ரிசரக்ஷன் பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர்த்து தேவத்தை கல்லை போட்டு வானத்தோட பிசாசு தள்ளி உலகத்தை கொடுத்துட்டாரு. அப்போ உயிர்த்ததில் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நீ தேவனுக்கென்று பிழைத்துல யாருக்கு பிழைக்கிற? பிசாசுக்காக பிழைக்கிற. பிசாசு பாவத்தை மறைத்து கொடுக்குறான். நீ உன்னையும் ஆயிடுச்சு, உன் குடும்பத்தை ஆயிடுச்சு, சமுதாயத்து உலகத்துக்கு பாவம் அவன் பாதாளத்துக்கு போய் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினாலே சாகவே சாவாய். உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளு குறுக்கும் தான் விளைவிக்கும். பூமியை உன் தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ சபிக்கப்பட்டிருப்பாரு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கிறனால அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத. பாவத்தால் சாபத்தால் வியாதியால் வறுமையால் தரு பாதாளத்தால் மறுத்து பாதாளத்துக்கு நேராக பூமியிலும் பாதாளம் வாய்ட்டு. அப்போ பாவத்துக்கென்று மறித்து தேவ நீதிக்கென்று பெயர்த்தவர் ஞானஸ்தானம் இருக்கும்போது அதான் ஞானஸ்தானத்தினால அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் தேவடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அட்டல் இந்த தேவடைய செயலின் மேலே ஜீவ வார்த்தை பேசுறது. தேவனாவே ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தல் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறது. ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கும்போது அவரோடு கூட எழுந்தவர்கள பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து எது பசுத்தாய் ஊற்றப்பட்டு நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபலாமா? அப்போது மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 7வது வசனப்படி மரித்தவன் பாவத்துக்கு 7வது வசனம் இல்லை 11. அப்படியே நீங்களும் 11வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அவன் தேவனுக்கென்று வாய். தேவனாவே ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல
குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆய்வான தேவனை அப்படியே கம்ப சூத்திரம் நடிக்காது. ஜீவ உலகத்தில் வாய்து ஜீவ வாய்த்து தேவினி இயேசு சரு ஜீவ சரு ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லக்ஷி ஜீவ கிட்னி ஜீவ ஐஸ்வர்யம் அந்த பிதா குமார் பசுத்தாக்கி ஆதாம் முழுவதுக்கு தான் தேவனுக்கு கட்டு வாய்து. நன்மை தீமல் வாய்து பிசாசு கட்டு வாய்து. அது சாப்ப பாவம் மன்னது பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்து திருடுவான். சமாதானம் சுகம் பலம் ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திடீர்னு கொண்டு நைச்சுன்னு இருப்பான். முடிவு பாதாளம் அது பிசாசு கட்டு வாயுது. தேவனு கட்டு வாயுதுன்னா கிறிஸ்துக்குள் வாயுது. அந்த கிறிஸ்து தேவி நீதி தூக்கத்தில் இயேசு கிறிஸ்துலாமன்ற பாவத்துக்கு மன்னம் பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரித்திரம் ஜீவ ஐஸ்வர்யம் பாதாள பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துலாமன்ற ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ தரு ஜீவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துலாமன்ற வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு தேவனுக்கென்று வாயுது. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்தது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பசுத்த ஆகையால் நீங்கள் உங்கள் சரீரை செயல்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்படியே கீழே போகுது. பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கொலோசியர் 2:12 படி அவருடைய ஞானஸ்தானத்தினால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினால் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாவே. பாவத்துக்கு மரித்து தேவ நீதி நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்து விட்டோம். இனி பாவம் உங்களை ஆண்டு கொள்வதில்லை. பாவத்துக்கு மரித்தவன் பாவத்துக்கு நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவி நீதி தூவித்தது பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கும். ஆதாம் மூணு ஏசு மத்திய மார்க்கம் அவர் எங்கும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை மத்திய மார்க்கம் அவர் எங்கும் சுற்றி பிசாசின் பல்லவர்கள் அகப்படி ஆவர் வெளியாக நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரிஞ்சு லேகோட் பிசாசு திமிர்வாதக்காரன் பெரும்பாடு 38 வியாதித்த தெல்லான ஜனங்க ஆதாம்குள்ளே பிறந்தவங்க நன்மை தீமறி சாமியங்கள் வியாதியில் வறுமையில் தத்துவத்தில் கை கொடுக்காத கண்ணு செவிடு குஸ்ரோகம் காற்று பெயில் சுயநீதி அநீதி தரித்திரம் சிறைப்பட்டவங்க அன்னைக்கு அதே ஆதாமி சிந்தை மரணத்தில் இருக்கிறாங்க. ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வஜீவரத்தம் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு வளர்த்து கொடுத்தது பாவட்டு மரத்தில் நீ பசுத்தாவை இறக்கி தேவதூர் வந்து பசுத்தாவை எங்கே விட பாவத்திலிருந்து சாப்பத்திலிருந்து மரணத்தில் வந்து விடு. இனி பாவம் செய்ய நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணில் வார்த்தைகள் நினைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போது நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால் பாவத்துக்கு மரித்த இனி பாவத்தை நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். தேவனுக்கென்று பிடித்திருக்கிறார். அந்த தேவன் வந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அப்போ கொலோசியர் 2:12 ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தொழிந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம். அண்டர்லைன் த வேர்ட். தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம் தான் ஜீவ வார்த்தை. ஜீவ சரி ஜீவன் அந்த ஜீவன தேவி நிதிட்டு வைத்தல் ஈட்டால் கொடுத்துருவோம். ஆதாம் வந்து கொடுக்கணும். பிதாவாகிட்டு ஆவியப்தி ஜீவ சரி ஜீவனத்தை கொடுக்குறார். 3 பாவத்திலிருந்து மருந்து பாதத்திலிருந்து எழுதுகிறார். இனி அவர் மறிப்பதில்லை. இனி இப்போ பாவம் அவரை ஆண்டு கொள்வது. இனி ஜீவன் உள்ளவராக வைக்கிறார். ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து வாய்நாளாக குத்துங்கிறார். பரலோகராஜ் இன்னைக்கு பரலோகராஜ் ஆசீர்வாதமாகிறார். அந்த ஆதாமின் சிந்தை இவருக்கு மரண கிறிஸ்து சிந்தைய ஜீவன சமாதானம் பசுதான் இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆசிரியர் வார்த்தை மாற்றுவோம். அவர் எங்கும் சுற்றி தான் பிசாத்தின் பல்லவர்களாக அப்படி யாரும் அவனே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கூட அந்த ஜீவனை தேவை நீதி சுவாமன்ற வாக்கு தத்துக்குது. அதே மனைவி பேசுவது பிள்ளைங்க பேசுவது ஏரியாவில் இருக்கிற ஜனங்க சுற்றி இருக்கிற ஜனங்க கிராமத்து ஜனங்க பட்டணத்தில் எந்த நாட்டுக்கு போய் எந்த எல்லா ஆதாம் வழியாக நன்மத்தையும் மரியாதை பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறந்திருக்கிறான். என் செய்தியை கேட்டால் உங்களால் முடிய செய்யாமல் ரோமர் முடியும். எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் எங்கே ஏதே தோட்டத்தில் நன்மத்தையும் மரியாதை சாகவே சாவேன். எந்த நாடும் எந்த படிக்க ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக இருக்கணும். ஆப்பிரிக்கா தலைவர்காரனாக இருக்கணும். ஐரோப்பாக்காரர் சைனாக்காரர் ஜப்பான்காரர் அமெரிக்காக்காரர் எல்லோரும் பாவம் செய்து தேவ அடுத்த இலவச கிறிஸ்துவர்களை மீட்பு கொண்டு அந்த கிறிஸ்துவ ஜீவசரி ஜீவனத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தேவ நீதி சம்பளம் உயிர்த்தது. அந்த ஜீவசரி ஜீவனத்தை தேவ நீதி உயிர்த்தெழுங்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கூட பாவட்டு மன நீ பசுத்தாய் தேவர்களால் பணிவிடு நீ பாதுகாக்கப்படுவாய். வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக வாய்நாளெல்லாம் ஆதாம் வந்து முழுவதும் இருக்கு. உலகங்களை 116 கோடிக்கு அதிகமாக ஆதாம் குழுப்ப நன்மத்தை காரித்து தேவன் தனக்கு உலகமே கூட்டி பாதாளமாகுது.
பிசாசா பாவ சாபம் மரண தத்து பாதாள நோவா காலத்துல அப்படியே மனுஷகுமார் காலத்து சோதம் போற அதை விட மோசமான பாவத்தின் சம்பளமான வல்லமையாக கிரியை இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கூட ஜீவனத்துக்கு மேலே போகணும் தேவி நீதி உயிர் தேடுகிறது அது அவன் பேர் சொல்லி பிதா ஆதாம் முழுத்து அசுத்தாய் தோற்றார் பசுத்தா இருக்கிற லேகர் பிசா திருவாதில் பெரும்பாடு சிறைப்பட்டவங்க எல்லா பாவத்தின் சம்பளம் பாதாளத்துக்கு இயேசு ஜீவன் பரிவு தேவநீதி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை அவன் பேர் சொல்லி பிதா ஆதாம் முழுவதுக்கு அசுத்தத்தில் பசு தேவதூர் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வாத்து மிகுந்த கனி ஆசுவாத ஐஸ்வரிகள் சமாதானம் வெற்றி பல்லவ கனி கொடுத்து இந்த உலகத்தை வெற்றி பல்லவராஜ் சுதந்திரிப்பாய் சொல்லப்படுது அதான் அந்த வார்த்தை கேட்ட ஊர் அப்படியே ஆஸ்வதிக்கும்படி உலகங்கள் எல்லா ஜாதி இயேசு பரிந்தன பிதாக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் வெளிப்பது இடையோடாக அது வெளிப்பத்துக் கொண்டாங்க எல்லோரும் நீரை திராட்சை நாங்கள் கொடிகள் நீங்கள் ஜீவ வச்சிருக்கீங்க அந்த ஜீவனத்தை சிலுவையில் குத்திட்டே ஜீவ வார்த்தை தேவ நீதி உயிர்த்தல் குத்திட்டு அதை புஷித்து அதை தேவன் தனக்கு ஜீவப்பம் ஜீவ சரீரம் அது தேவ நீதி உயிர்த்தல் பிதாகுமார் ஆதாம் முழுது கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் வேற தேவதெல்லாம் பணிவிட செய்த பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு பாதத்துல தப்பிக்க வெளியாக்கப்பட வாய்நாளெல்லாம் கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே இருக்கேன் இயேசு ஜீவன் பரிவு பிதாகுமார் ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் தேவதெல்லாம் பணிவிட செய்ய இந்த சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்துக்காக நன்றி சேர்த்துக்காக மாபெரிய கொண்டு வரும்படி பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபமிகள் ஜீவன நல்ல பிதாவே கத்திரிக்கு மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ் இஸ்லாம் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க இஸ்லாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎன்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணுன்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க மறுபடியும் இந்த செய்தி உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கத்திரவங்கள் ஆஸ்வதி செய்தி 20/7/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரவங்கள் ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தியில் கத்திரவங்களோடு கூட பேசியிருக்கிறார் அந்த செய்தியை மூலமாக கத்திரங்களை ஆஸ்வதிக்கப்பட்டு கத்திரங்களோடு கூட இணைப்பட்டிருப்பாரான கத்திரை கனம் பண்ணுகிறது கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்க என் கூகுள் பே நம்பர் 733-958-6648 காட் பிளஸ் கத்திரங்களா ஆதாம்குள் மறித்து கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்திருக்கும் அந்த கிறிஸ்து நானே வழி சச்சி ஜீவன் அந்த ஜீவனில் தேவனி தூவித்தல் பரலோக ராஜ்யமேகுது அதை ஏபது பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கூட இடை உலகம் வாவுண்டு மண் அசுத்தாயோட பசுத்த தேவதூர்களாக பணிவிடை செய்ய வாழ்நாளெல்லாம் கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே இருங்க கத்திரங்கள் வாழ்க்கையில் மாபெரிய இழப்பிலை கொண்டு வருவார் எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்த ஜனங்க தான் நன்மத்தை மறியத்தக்க பாவத்தை தேவதை அசுத்தாய் பிசாத்தை சாப்பிட்டு மறந்துட்டு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவதை பணிவிடை செய்து கத்திரிக்கண்டு ஊழியம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய இழப்பிலை நிச்சயம் கொண்டு வருது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீருங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக